வணக்கம். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி. நாகப்பட்டினத்துலேருந்து எங்கள் ஊரில் நகராட்சி வண்டின்னு போட்டு வண்டியில் நாய்க்குட்டி தூக்குறாங்க. திடீர்னு நாய் சத்தம் கேட்டோன்னா வெளியில் போய் பார்த்தா, நான் வீட்டுக்குள்ளே இத்தனை ஒளிவி வச்சுருக்கேன். தெருவில் உள்ள ஒரு 5 நாய் குட்டி போட்டிருக்கு. அதுங்களுக்கு சாப்பாடு வச்சு அது பழைய இடத்துக்கு போயிடும். கொஞ்சம் குட்டி வளர்ந்தோன்னே அதுங்களுக்கு நானே பார்த்து ஆப்ரேஷன் பண்ணி விடலான்னு இருக்கேன். ஆனால் திடீர்னு நாகப்பட்டினம் நகராட்சி வண்டி இங்கே திருத்துறைப்பூண்டியில் நாய்க்குட்டி எல்லாம் நாய் பொதுவாக என்னங்க ஏன் நாய்க்குட்டி தூக்குறீங்கிறேன். ஆப்ரேஷன் பண்ணி 2 நாள் கொண்டாந்து விடுவேங்கிறாங்க. குட்டி நாய் தூக்குறாங்க, மாசமாக இருக்க நாய் தூக்குறாங்க, பால் கொடுக்குற நாயை தூக்குறாங்க, பால் குடிக்கிற நாய்க்குட்டி. இதுவில் ஆப்ரேஷன் பண்ணி என்னங்க பண்ண போகிறாங்க? மொட்டை கிடா நாய் இவ்வளோ தூக்கி கொண்டு வச்சு ஆப்ரேஷன் பண்ணி கொண்டாந்து விட்டாலும் நாய் அங்கலாம். அப்போ இவங்க என்ன பண்ணுறதுக்கு நாய்க்குட்டி தூக்கிட்டு போகிறாங்க? என்னங்க உலகம்? கற்பழிச்சு கண்ணாமலான்னு மானங்கடை பண்ணுறானுங்க, பொம்பளை பிள்ளைகள் கெடுக்கிறானுங்க. அவங்களுக்கெல்லாம் டக்குன்னு இந்த ஜட்ஜிங்க உத்தரவு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, சட்டத்தை எடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த வாயில்லாத ஜீவனுக்கு மட்டும் தப்புக்குன்னு சட்டத்தை தூக்கி எடுக்கிறானுங்களே. இப்போ நாய் பிடிக்கிற வண்டி வந்துச்சுல்ல, அதே மாதிரி தெருவில் பொம்பளை பொறுக்கீங்களே எவன் வந்துடுறானோ அது மாதிரி அவனுங்களும் அண்டிச்சு தூக்க முடியுமா? தூக்க மாட்டானுங்க. ஏன்னா அவனுங்கெல்லாம் மனுஷன் கிடையாது. அதுக்கெல்லாம் அவங்களுக்கு தீர்ப்பு சொல்ல தெரியாது. ஏன் சைலண்ட் ஆனானா, வெளியில் அங்கே 2 படத்துக்கு காமிக்கலான்னு நினச்சேன். ஹவுஸோட நிற்கிறாரு. ஏதாவது யாராவது உதவி செய்யுங்க. இந்த வாயில்லாத ஜீவனோட காப்பாற்றுங்க. இது திருத்துறைப்பூண்டி, திருவாரூர் மாவட்டம், ஹாஸ்பிட்டல் தெரு நான் இருக்கிறது. தயவுசெய்து எல்லோரும் வாயில்லாத ஜீவனுக்கு உதவி செய்யுங்க. அந்த பிள்ளைங்களை கொண்டு வச்சு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. மனிதாபிமானம் உள்ள உலகத்தில் எல்லோரும் சேர்ந்து குழந்தைங்களை கடிக்குது. எந்த குழந்தையும் கடிச்சிச்சு? இந்த திருத்துறைப்பூண்டியில் எந்த நாய் எந்த குழந்தையும் கடிக்கலை எனக்கு தெரிஞ்சு. இங்கே இந்த ரேபிஸ் உள்ள டாகும் எதுவும் கிடையாது, சீக்குள்ள நாயும் எதுவும் கிடையாது. எல்லாம் ஹெல்த்தியாக தான் இருக்குது என் கண்ணுக்கு தெரிஞ்சு. சாப்பாடு இல்லாமல் வத்தலும் தொத்தலுமாக தான் தெரியுது. என்ன பண்ணுறேன்னே எனக்கு தெரியல. யாராவது உதவி செய்யுங்க. இந்த வாயில்லாத ஜீவனை காப்பாற்றுங்க. தயவு செய்து காப்பாற்றுங்க. அந்த ஜட்ஜி நல்லாவே இருக்க மாட்டார். நான் மனசார சொல்கிறேன், அவருக்கு நல்லா சாவே வராது. வாயில்லாத இந்த பொம்பளை பிள்ளைகளை கெடுத்து குட்டிச்சராக்குறவனுக்கு மட்டும் சிபிஐ வச்சு விசாரணை பண்ணுறாங்க. அவனை ஃபாலோ பண்ணி விசாரிக்கிறாங்க. அவனை இத்தனை நாள் வச்சு விசாரிக்கிறாங்க, அத்தனை நாள் வச்சு விசாரிக்கிறாங்க. அவன் ஒரு பொம்பளை உயிர் உள்ள மனித உயிரை கொள்றவனுக்கு அவ்வளோ நாள் கழித்து தண்டனை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கொஞ்ச நாள் விலந்து தராங்க. இந்த வாயில்லாத ஜீவன் என்னங்க செஞ்சிச்சு? ஏங்க அந்த தண்டனை? அவ்வளோ வெறி இதுங்களுக்கு வெறி இல்லைங்க. இதுங்களை சட்டத்தை கையில் எடுத்து கொல்லணும்னு கொடுத்தாங்க பாருங்கள், அவங்களுக்கு தான் வெறி. இதுங்க மனித தான், அவனுங்க தான் வெறி பிடிச்சோம். என்ன பண்ணுறேன்னே தெரியல. யாராவது உதவி செய்யுங்க. தயவுசெய்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த வாயில்லாத ஜீவனை பிடிக்கிறத தடை பண்ணுங்கள். அதுங்க வாயில்லாத ஜீவனை எங்கெங்கே பிடிச்சாங்களோ அங்கங்கே விட சொல்லுங்கள். அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு. தயவுசெய்து ஹெல்ப் பண்ணுங்கள். வாயில்லாத ஜீவனுக்கு குரல் கொடுங்க. அங்கே 2 வெளியில் போட்டு பிடிச்சி வச்சுருக்கேன். அவன் வீட்டு ஓனர் இருக்கார். நல்லா ஒன்றும் பண்ண முடியல. தயவுசெய்து உதவி செய்யுங்க, காப்பாற்றுங்க. நாகப்பட்டினம் வண்டியிலேருந்து அவங்க தூக்கிட்டு போனாங்க. நாகப்பட்டினம் நகராட்சி வண்டின்னு தூக்கிட்டு போகிறாங்க. அவங்க ஆப்ரேஷன் பண்ணி கொண்டாந்து விட்றவங்க முறை இல்லாமல் தூக்குறாங்களே. குட்டி நாயை தூக்குறாங்க. அதோட தாய் எங்கே நிற்குதுன்னு தெரியல. பால் கொடுக்குற நாய்க்குட்டி தூக்குறாங்க, மாசமாக இருக்க நாய்க்குட்டி தூக்குறாங்க. இது என்ன முறை? இதுங்களுக்கு என்ன ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க? அப்போ கொல்ல போகிறானுங்க. நான் ஒருத்தர் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்?